சிறகடிக்க ஆசை சீரியல் ரோகிணியோட மாமா 40 சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரா, இனி முக்கிய கேரக்டரில் வேற வராரா அப்படிங்கிற மாதிரியா இப்போது ரோகிணியோட மாமா குறித்த பேச்சு தான் இணையத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட மலேசியா மாமா கேரக்டரில் நடிகர் ஜெயமணி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அறிமுகமாகி இருந்தார். அவர் பேட்டி ஒன்றில் தன்னுடைய சினிமா அண்ட் சின்னத்திரை வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறாரு. ஸோ சின்னத்திரையில் அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்படுற சீரியல்களில் ஒன்றா சிறகடிக்க ஆசை சீரியல் இருந்துட்டு வருது. ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பிலையும் முதலிடத்தில் இந்த சீரியல் தான் இப்போ ஒரு சில மாதங்களாகவே இருக்குது. அதனாலேயே இந்த சீரியலில் நடிக்கிற சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாயிடுறாங்க. ஸோ அந்த வகையில் தான் ரோகிணியோட மலேசியா மாமாவாக நடிக்கிறதா கறிக்கடைக்காரர் வேடத்தில் என்ட்ரி கொடுத்த ஜெயமணிக்கும் அதிகமான ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க. இவர் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து பலருடைய மனசையுமே கவர்ந்தவர் தான். இந்த நிலையில தான் ஜெயமணி ரீசெண்டாக பேட்டியில் பேசும்போது, நான் ஆரம்பத்தில் திருமதி செல்வம் சீரியல் நடித்ததுக்கப்புறமா என்னை எல்லாருமே பூங்காவனம் அப்படிங்கிற மாதிரியா தான் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த பெயர்லையே ரசிகர்களுடைய மனசுலையும் நான் பதிஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா சிறகடிக்க ஆசை சீரியலில் நான் நடிக்க வந்தப்போ மலேசியா மாமா கேரக்டர் மக்கள் மத்தியில் பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா நான் நினச்சேன். அதே போலவே அவங்க அதையே இப்போ எனக்கு அடையாளமாக்கிட்டாங்க. நான் சிறகடிக்க ஆசை சீரியலில் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரே ஷாட்டில் நடித்து கொடுத்துடுவேன். அதனாலேயே என்ன பலருமே பாராட்டுவாங்க, இந்த மாதிரியா பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. அதோட தன்னுடைய மாமா ஒரு பாடகர், அவர் பாடுறதை கேட்டு தான் எனக்கும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையே வந்துச்சு. குழந்தை நட்சத்திரமாக நிறையா நாடகங்களில் நடிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய மனசில் எம்ஜிஆர் சிவாஜியாக நினச்சிக்குவேன். அதனாலேயே அவங்கள போலவே பல இடங்களில் நான் நடிச்சிடுவேன். கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டா போதும், என்னுடைய நடிப்பு இயல்பாகவே வந்துடும். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் 40 சீரியல்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில திரைப்படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இப்போ கூட ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடிச்சிட்டு வர சொர்க்கவாசல் அப்படிங்கிற திரைப்படத்துலையும் நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்கிறேன். இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஜெயமணியினுடைய மனைவி மாலதி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்களாம். அதே போல் இவங்களுடைய மகள் டீச்சராக வேலை பார்த்துட்டு வராங்களாம். வர ஜூன் 1ஆம் தேதி ஜெயமணி அண்ட் மாலதியோட தம்பதியின் மகளுக்கு திருமணமும் நடக்க இருக்குதான். அந்த தகவலையும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பேட்டியில் சொல்ல, ரசிகர்கள் நடிகர் ஜெயமணி மேலும் திரைப்படங்களில் அதிகமாக நடிக்கணும், சீரியல்கள்லையும் அதிகமாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அவருக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதோட அவருடைய மகள் திருமணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஜெயமணி அவர்கள் மலேசியா மாமா கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ இந்த கேரக்டரில் அவருடைய நடிப்பு அண்ட் அவர் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.